மணவாட்டி வாய் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாய் எப்படி இருக்கணுங்க? ஹல்லேலூயா. தேவ சபையிலே நாம் நிறைய வார்த்தைகள் கேட்டு வாசிப்போம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் மணவாளியே. அப்படி என்றால் என்ன? அழகா கூப்பிடுறார் பாருங்க. உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? நம்ம வாயில என்னென்ன வார்த்தை வருகிறதோ, ஆமென், அவிசுவாசமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை குறித்து தரிசனம் வச்சிருக்கிறார் பாருங்க. நமக்கு தான் தரிசனம் இல்லை. ஆமென். பாருங்க, யோபின் மனைவிக்கு தரிசனம் இல்லை. அதனால தான் அவன் பைத்தியக்காரி மாதிரி பேசினான். அவன் வாயில வார்த்தை பைத்தியமான வார்த்தை. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. யோபின் மனைவி. தரிசனம் இல்லாத ஒரு ஸ்திரீயின் வாயில என்ன வருங்க? பைத்தியக்காரி வார்த்தை தான் வரும். ஹல்லேலூயா. அப்ப மணவாட்டி என்றால் உனக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். உன் உதட்டில் தேன் ஒழுகிறது. அப்படின்ற என்ன? பரிசுத்தம், இன்பம். ஹல்லேலூயா. நீ அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற சுவிசேஷம் உள்ள மணவாட்டியா நீ வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சுத்தமான தேன். அப்படி என்ன தெரியுங்களா? உன் வார்த்தை சுத்தமா இருக்கணும். நீ ஒன்னு சொல்ற, ஒன்னு செய்யற. ஹல்லேலூயா. அப்பா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க மாட்டேன், மறந்து விடுகிறாய். அப்பா, வேதத்தை வாசிக்கிறப்பா, வாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. உமக்காக வாழறப்பா, வாழ முடியல. பாருங்க, அன்பான சீஷன் யோவான் இருந்தார் இல்லைங்களா?